Hello all, welcome back to my YouTube channel. இன்னைக்கு லாஸ்ட் சண்டே எடுத்த ஒரு ரொட்டீன் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அதை பத்தி இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சண்டே நாளே எப்போவுமே லேட்டாக தான் எந்திரிப்போம். ஆனால் இன்னைக்கு ஒரு 7 o'clock போல் எந்திரிச்சேன். ஏன்னா நைட்டெல்லாம் பாப்பாவுக்கு கோல்டும் காஃபும் இருந்தது. ஸோ அவள் சரியாகவே தூங்கலை. அவளை அடிக்கடிக்கு எந்திரிச்சு பார்த்ததுனால எனக்கும் சீக்கிரமாகவே முழிப்பு வந்துருச்சு. எழுந்ததும் ஃபர்ஸ்ட்டு வாசலெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு வாசல் கூட்டிட்டேன். ஒரு 6:40 7 o'clock தான் இருக்கும். ஆனால் நல்ல வெயில் காலையிலேயே. இந்த 5 மணி 6 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசல் கூட்டுற பழக்கம்லாம் கிடையாது. நான் எப்போ எந்திரிக்கிறேனோ அந்த டைமில் கூட்டிடுவேன். சம்டைம்ஸ் சீக்கிரமாகவும் எந்திரிப்பேன், சம்டைம்ஸ் ரொம்ப லேட்டாகவும் ஆகிடும். ஒரு சில நாள் பாப்பாவை ஸ்கூலில் அனுப்பணும் அப்படின்றதுனால ஈவினிங் கூட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருவேன். எனக்கு காஃபி டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது. அதனால் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைரெக்டாக வேலை ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஒரு சிலருக்கு அந்த காஃபி டீ குடித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஒர்க்கே நாங்கள் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனக்கு அந்த மாதிரி தோணதே கிடையாது. நான் எப்போ எந்திரிச்சாலும் நல்ல ஆக்டிவாகவே எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிடுவேன். என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் காஃபி குடிப்பார். பட் அதுவுமே இப்போ ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு எப்போவாச்சும் தான் குடிக்கிறாரு. என் ஹஸ்பண்ட் கேட்டாரா நான் மட்டும்தான் நான் காஃபி ப்ரிப்பேர் பண்ணி தருவேன். அதர்வைஸ் நானாக ரெடி பண்ணியெல்லாம் எடுத்துன்னு போய் கொடுத்ததே கிடையாது. அவரும் மேக்ஸிமம் கேட்க மாட்டார். ஏன்னா என் ஒரு ஆளுக்காக எதுக்கு போடணும், வேண்டாம் நீங்கள் மற்ற வேலை பாரு அப்படின்னு சொல்லிடுவார். அதனால எனக்கு மேக்ஸிமம் டீ காஃபி போடுற வேலையே இருக்காது. பாப்பாவுக்கு மட்டும் மார்னிங்கில் பால் காய்ச்சி கொடுத்துருவேன். அதுவுமே இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக கொடுக்கறதில்ல. ஏன்னா பால் குடிச்சிட்டாலன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சுத்தமாக ஸ்கிப் பண்ணிடுறா. ஸோ அதனால நைட்டில் டின்னர் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அப்படியே தூங்க வச்சிடுவேன். பாப்பாவுக்கு கோல்டு காஃபி ஒரு 2 days இருக்குது. அதனால நான் கண்டினியூஸாக கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். பட் அந்த அளவுக்கு குறையில. இன்னைக்கு கற்பூரவல்லியில் கஷாயம் ரெடி பண்ணி கொடுத்துடலான்ட்டு இலையெல்லாம் பறிச்சாச்சு. இந்த கற்பூரவல்லியை நல்லா அலசிட்டு ஒரு பேனில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 minutes நல்லா வாட்டினதுக்கு அப்புறமா கசக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சாறு இறங்கும். அதை நம்ம டைரெக்டாக கொடுக்கும் போதும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். பட் கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் நான் பாப்பாவுக்கு 2 days அந்த மாதிரி தான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி கொடுக்காம பறிச்சுட்டு வந்த கற்பூரவல்லி கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 15 minutes கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு காரம் இருக்காது. பாப்பாவும் ஈஸியாக குடிச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். லைட்டாக கோல்டு காஃபுன்னு பாப்பாவுக்கு இருக்கும் போதும் சரி, இல்லை எனக்கு இருக்கும் போதும் அதிமதுரம், துளசி, இந்த மாதிரி கற்பூரவல்லி இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் 2 to 3 days எடுக்கும் போது ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். லைட்டாக கோல்டு காஃபி இருக்கும் போது தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். அதுவே அதிகமான கோல்டு இருந்தது, நெஞ்சு சளி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா குப்பைமேனி ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். குப்பைமேனி இலை கூட ஒரு கல் உப்பு வச்சு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சையாகவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 3 to 5 ml எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்கும் போது சில குழந்தைங்களுக்கு வாமிட் வரும். அதுலேயே எல்லாம் சளியுமே கிளியர் ஆகிடும். இந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நம்ம டாக்டர்ஸ் கிட்ட போகும்போது கூட கிடைக்காது. நான் மேக்ஸிமம் இப்படி தான் ட்ரை பண்ணுவேன். இந்த மெடிசன் நான் கொடுக்கறத ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு நான் சஜஸ்ட்லாம் பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்களான்னா அதை கொடுங்க. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பெரியவங்க கிட்ட கேட்டு அதை ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் மீன் குழம்பும் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், அது டின்னராக இருக்கட்டும், எது செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நான் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா தான் இட்லி, தோசை, இல்லை சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் போடுவேன். ஸோ சூடாக வச்சு சாப்பிடும் போது தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் எந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. அவர் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு இட்லியை ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்டும் கரெக்டாக மீனை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவரே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாரு. மேக்ஸிமம் ஃபிஷ்ஷு, சிக்கன் எதுவுமே நாங்கள் கிச்சனில் வச்சு வாஷ் பண்ண மாட்டேன், வெளியே தான் வச்சு வாஷ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த டியூட்டியை என் ஹஸ்பண்ட் கிட்டேயே விட்டாச்சு. அவரே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாரு. எப்போ நான்வெஜ் வாங்கிட்டு வந்தாலும் அதை வாஷ் பண்ணுற வேலை மட்டும் என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவார். கரெக்டாக அதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாரு. குக்கிங் வேலை மட்டும் தான் நான் பண்ணுவேன். மீன் குழம்பு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. நான் ரொம்பவே சிம்பிளாக எங்கள் வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். இந்த ரெசிபியை ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கட்டியாக வர்றதுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி விட்டு வைங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அதே மாதிரி ட்ரை பண்ணேன். பட் எனக்கு டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்கல. இத்தனை வருஷம் ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிடும் போது அது என்னமோ எனக்கு செட் ஆகலை. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு மட்டும் எனக்கு எங்கள் அம்மா வச்சாதான் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கும் அவங்க அம்மா வைக்கிறதுல ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்.
ஃபர்ஸ்டெல்லாம் எங்கள் அம்மா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணுவேன். பட் எனக்கு அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட் வராது. இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாகவே வைக்கிறேன் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்டே சொல்லுவார். அப்படி கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நான் இந்த மீன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்னா, ஒரு பேனில் தேவையான எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்து, தக்காளி வெங்காயம் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு புளியை ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை கரைச்சி சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், உப்பு, கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. ஒரு 15 to 20 minutes நல்லா கொதிக்கும் போது நல்லாவே குழம்பு கெட்டியாகிடும். அந்த டைமில் நம்ம மீனை போட்டோம் அப்படின்னா சூப்பராகவே இருக்கும். இதுக்காக நான் எதையுமே அரைச்சிலாம் சேர்க்கலை. இப்படி தான் நான் எப்போவுமே வைப்பேன். மீன் குழம்புல போட்ட ஒரு 5 minutesலேயே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் மீன் போட்ட உடனே எப்போவுமே குழம்பு கொஞ்சம் தண்ணியாகும். அதனால் மேக்ஸிமம் கட்டியானதுக்கப்புறம் நம்ம போடும்போது கரெக்டான டெக்ஸ்சரில் வரும். 2 டிஃப்ரெண்ட்டான மீன் வாங்கிட்டு வந்தார். ஒன்று வறுக்கிற மாதிரி, ஒன்று குழம்புக்கு இருக்கா மாதிரி. எனக்கு இந்த மீனோட பேரெல்லாம் தெரியாது. ரவுண்டாக இருந்தால் வறுக்கிற மாதிரி வச்சுப்பேன். கொஞ்சம் நீட்ட வாக்கில் இருந்ததுன்னா அது குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்படி தான் இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. ஒரு சில மீன் பேர் மட்டும் தெரியும். எப்போ மீன் வாங்கிட்டு வந்தாலும் அந்த மீன் தானா அப்படின்ட்டு அந்த நேம்லாம் சொல்லி கேட்பேன். அந்த 4 மீனை தவிர வேறு நேமே தெரியாதான்ட்டு அவரே எனக்கு கமெண்ட் அடிப்பாரு. அதுக்கு நான் ஒரே பதில் தான் சொல்லுவேன், அது பேரை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே பாப்பாக்கும் ஊட்டி முடிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு சண்டே மேடம் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சாங்க. அதனால ஃபர்ஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாப்பாவுக்கு ஊட்டியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய துணி இருந்தது. எல்லாத்தையுமே வாஷ் பண்ணுறதுக்கு போட்டுட்டேன். ஏன்னா மண்டே டு ஃப்ரைடே ஆஃபீஸ் ஒர்க் இருக்கிறதுனால 9:30க்குள்ளே ஹரிபரியாக போகுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் சண்டேவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டோன்னா மண்டே கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக போகும். துணியெல்லாம் மிஷினில் போட்டுட்டு அப்படியே லஞ்சுக்கு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணி வச்சிடலான்ட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எப்படியும் ஒரு 20 minutes ஊறினா தான் நல்லாயிருக்கும். எப்போ ஃபிஷ் ஃப்ரை பண்ணாலும் வீட்டில் இருக்க மசாலாலாம் போட்டு தான் ரெடி பண்ணுவேன். ஆனால் இன்னைக்கு ரெடிமேடில் இருக்க ஃபிஷ் ஃப்ரை மசாலா வாங்கியிருந்தேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அதை தான் ரெடி பண்ணியிருந்தேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி சேர்த்துப்பேன். எப்போவுமே நான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணதே கிடையாது. பட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நல்லதா கெட்டதானும் தெரியலை. அட் த சேம் டைம் அந்த டேஸ்ட்டு அதே மாதிரி இருக்குமான்ட்டும் எனக்கு தெரியலை. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்களான்னா எப்படி பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெடிமேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா கூட 1/2 tablespoon கார்ன்ஃப்ளவர், 2 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ் எல்லாம் மேரினேட் பண்ணிட்டேன். ஃபைனலாக 1/2 lemon ஜூஸையும் மேலே ஊற்றிட்டு எடுத்து வச்சாச்சு. ஃபிஷ்ஷை நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 20 minutes நம்ம ஸ்டோர் பண்ணும் போது மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷில் அப்சர்வ் ஆகிட்டு ஃப்ரை பண்ணும் போது ஒட்டாமல் சூப்பராக வரும். எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது, பொருளெல்லாம் வாங்குறனோ இல்லையோ ஆன்லைனில் பார்க்குற பொருளெல்லாம் கார்ட்டில் போட்டு வச்சுடுவேன். ஆனால் வாங்கும் போது 10 பொருளில் 2 பொருள் தான் வாங்குவேன். மற்ற 8மே விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுடுவேன், வேணுன்றப்போ வாங்கிக்கலான்ட்டு. பட் ஆனால் அதை மறந்துடுவேன். அந்த மாதிரி பொருளெல்லாம் நான் பார்த்தனான்றது கூட நெக்ஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது ஞாபகம் இருக்காது. இந்த 2 டயர் மெட்டல் ரேக் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. எதுக்காக வாங்கியிருந்தேன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸும் வாங்கியிருந்தேன். 8 கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸை நம்ம ஃப்ரிட்ஜோட சைட்லேயே வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு வைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வாங்கினதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா அது இந்த கிளாஸ் ஜார் தான். பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது. இதில் நட்ஸு, குக்கீஸு இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இதில் ஹோம்மேட் கீ வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த கிளாஸ் கண்டெய்னர் வாங்கியிருந்தேன். வித் வுட்டன் லிட்டோட 6 பீஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இந்த ஃபுட் ரேப்பிங் ரோலும் வாங்கியிருந்தேன். ஃப்ரூட்ஸ் ஏதாவது கட் பண்ணிவிட்டு மீதி இருந்ததுன்னா அதை அப்படியே இந்த ரோல் போட்டு வைக்கலான்ட்டு. கூடவே இந்த ரீயூசபிள் பேக்கும் வாங்கியிருந்தேன். 12 பேக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதோட குவாலிட்டி ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. இந்த ஸ்டாண்டு நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். கவுண்டர் டாப்பில் எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும்ன்ட்டு ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தேன். இந்த இடத்துல கிரைண்டர் வச்சுருந்தேன். அதை நம்ம ரேராக தானே யூஸ் பண்ணுறோம், வேணுன்றப்போ எடுத்து மேலே வச்சு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதை எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு இதை அந்த இடத்துல வச்சு பார்த்தேன். பட் எனக்கு அவ்வளோவா சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஸோ அதனால் ஃபுட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறத கடைசியாக வச்சுக்கலாம், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கிறத கொஞ்சம் முன்னாடியே வச்சுக்கலான்ட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு இங்கேயே இருக்கட்டும், வேணுன்றப்போ சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு அங்கேயே வச்சாச்சு.
வாங்கின கண்டெய்னர்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பிளாஸ்டிக்ன்றதுனால ஈஸியாக வாஷ் பண்ண முடிஞ்சுது. ஆனால் மற்றது எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் பார்த்து தான் வாஷ் பண்ணேன். எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலான்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஒன்றா எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக ஏதாச்சும் போட்டு உடச்சிடுவேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த பேஸ்கெட்லேயே போட்டு எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சாச்சு. இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே துணியையும் ஆற வச்சதுக்கப்புறமா லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்துட்டேன். இன்றைக்கி லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 o'clock போல் வெளியே போகலான்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாரு. அதனாலேயே கொஞ்சம் வேலை பரபரப்பாக செஞ்சுருந்தேன். வெளியே போகிறேன்னு சொல்லிட்டாலே போதும், அந்த வேலைலாம் எப்படி சீக்கிரமாக முடியுதுன்னே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக முடிஞ்சிடும். எப்போ துணி காய வைக்க வந்தாலும் பாப்பாவும் துணியெல்லாம் எடுத்து கொடுப்பா. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு தெரியல, அவள் பாட்டுக்குன்னு விளையாடிட்டு இருந்தா. கீழே வச்சிருந்த செடி எல்லாமே நிறைய வெயில்னால வாடிடுச்சு. ஒரு சில செடி மட்டும் மேலே எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். ஒரு நாள் கீழே பாம்பு வந்திருந்தது. அது பார்த்ததுலேருந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு எந்த செடியும் வேண்டாம், எது இருந்தாலும் மேலேயே இருக்கட்டும், கீழேருந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படின்ட்டு இருந்த 1-2 செடியை கூட மேலே எடுத்துன்னு வந்து வச்சுட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு மார்னிங் வச்ச மீன் குழம்பு ஆஃப்டர்நூனுக்கும் வரா மாதிரி தான் வச்சுருந்தேன். எப்போ மீன் குழம்பு வச்சாலும் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே அதை வச்சே ஓட்டிடுவேன். ஸோ அதனால் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுற வேலை ரொம்பவே சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை மட்டும் தான் பண்ணணும். அது மட்டும் சாப்பிடும் போது பண்ணிக்கலான்ட்டு வீட்டுக்கு கூட்ட வேண்டிய வேலைலாம் இருந்தது, அதையும் கூட்டி முடிஞ்சாச்சு. சண்டேல எப்போவுமே குக்கிங் வேலையை விட அடிஷ்னலாக இருக்க இந்த கிளீனிங் வேலைங்க தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே மார்னிங்கே குக்கிங் வேலை முடிஞ்சிடும். ஃபிஷ் ஏதாச்சும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மேரினேட் பண்ணி வச்சுட்டு வேணுன்றப்போ சூடாக போட்டுக்கலான்ட்டு எடுத்து வச்சுடுவேன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரெடிமேட் மிக்சரை வச்சு நான் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே ரொம்ப சூப்பராக வந்தது, ஒட்டாமல். அதே மாதிரி டேஸ்ட் வைஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 o'clock போல் கிளம்பலான்ட்டு தான் இருந்தோம். ஆனால் அதுக்குள்ளே பிளான் கேன்சல் ஆயிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலான்ட்டு நானும் விட்டுட்டேன். ஏன்னா எனக்குமே ஃபுல் டே ஒர்க்கே இருக்க மாதிரியே இருந்தது. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. லஞ்சை முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த ரேக்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இவ்வளோ நாள் ஃப்ரிட்ஜில் தான் ஃப்ரூட்ஸை வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நானும் என் ஹஸ்பண்டும் அந்தளவுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டோம், பாப்பாக்காக மட்டும் தான் வாங்குறது. ஸோ அதுக்கு எதுக்கு அதிகமாக வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிட்டு வேணுன்றப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்ட்டு கம்மியாகவே வாங்கி, அதுவும் நம்ம கண் முன்னாடியே கிச்சனில் இருக்கும் போது தேவைப்படும் போது எடுத்து சாப்பிடலான்ட்டு இங்கேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. ஃபைனலாக நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை பை.